ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சத்துமாவு கஞ்சி குடிக்கலாமா, ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க. டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் நான் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க. சத்துமாவு கஞ்சியோட இன்க்ரீடியன்ஸ் என்ன? கோதுமை, கம்பு, சிறுதானியங்கள், இதோட கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் சத்துமாவு கஞ்சி மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த சத்துமாவு கஞ்சி காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கிட்டத்தட்ட 60% கார்போஹைட்ரேட்டு, ஒரு 10% புரோட்டீனு, 5லேருந்து 6% ஃபைபர். சாதாரணமாக எல்லா தானியங்களும் சேர்ந்து போடுறதுனால அதோட நார் சத்தும் கார்போஹைட்ரேட் சத்தும் தான் இருக்குது. ஸோ இது பெனிஃபிஷியலான்னு கேட்டால் பெரிய விஷயத்தில் பெனிஃபிஷியல் கிடையாது. நம்ம சாதாரண இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்றது மாதிரி தான் இந்த சத்துமாவு கஞ்சியும். இதில் ட்ராபேக் என்னன்னா, கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி குடிக்கிறதுனால வேகமாக அப்சர்வ் ஆகி சுகர் வேகமாக ஏறிடும். அதனால பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக இது சத்துமாவு கஞ்சியே கிடையாது, இது ஒரு மாவு சத்து கஞ்சி, ஒரு கார்போஹைட்ரேட் பாரிட்ஸ், அவ்வளோதான். அதில் மற்றபடி பெரிய பெனிஃபிட்லாம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இல்லை, நார்மல் பீப்புளுக்குமே பெரிய ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சைக்கலாஜிக்கலாக வேணால் நமக்கு தோணலாம். ஆனால் அதுவே நீங்கள் கஞ்சியாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பயிர்களின் கஞ்சி குடிங்க. பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, உளுத்தங்கஞ்சி குடிக்கலாம். பச்சைப்பயிரை வேக வச்சுக்கலாம். எல்லா பயிர்களையும் சேர்ந்து போட்டு அரைச்சி பொடி பண்ணி அதை கஞ்சியாக எடுத்து குடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் 50% தான், ஃபைபர் கண்டென்ட் ஒரு 20% வரும், ப்ரோட்டீன் ஒரு 25% வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஹெல்த் ட்ரிங்க்கு ஆக்சுவலாக ஹெல்த்தியாக இருக்கும், சுகர் மெதுவாக ஏறும். இது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கஞ்சி குடிக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.